எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அல்லது சுற்றுலா சென்று திரும்புபவர்கள் இந்தியாவுக்கு தங்கம் கொண்டு வருவதற்கான விதிகளில் மத்திய அரசு அதிரடியாக பல மாற்றங்களை செய்திருக்கு. கடந்த 2016 முதல் நடைமுறையில் இருந்த கஸ்டம் பேகேஜ் விதிகள் மாற்றப்பட்டு நடப்பு 2026 பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய விதிகளானது அமலுக்கு வந்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை நாம் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இந்த புதிய விதிகளின்படி பயணிகள் உடைமை விதிகள் 2026 அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. தங்கத்தின் மதிப்பு மீது இருந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு எடை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்திற்கும் மேல வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அல்லது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்க நகைகளை வரியில்லாமல் கொண்டு வருவதற்கான வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் வெளிநாட்டிலிருந்து தங்கம் கொண்டு வரும்போது அதற்கு விலை மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. உதாரணமா 1 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மட்டுமே அதிகபட்சமாக நீங்க தங்க நகையை கொண்டு வர முடியும். இதுதான் மேக்சிமம் லிமிட்டாக இருந்தது. ஆனால் தற்போது தங்கத்தின் விலை சர்வதேச அளவில் புதிய உச்சத்தை தொட்டுவிட்டது. அதனால வெளிநாட்டிலிருந்து இந்தியா வரும் இந்திய குடிமக்கள் தங்கத்தை எடுத்து வருவதற்கான அந்த முந்தைய பண மதிப்பானது நீக்கப்பட்டு விட்டது. அதன்படி குறைந்தது ஒரு வருடத்திற்கு மேலாக வெளிநாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் இந்தியா திரும்பும் போது ஆண்களாக இருந்தால் ஒருவர் அதிகபட்சமாக 20 கிராம் வரையிலும், பெண்களாக இருந்தால் அதிகபட்சமாக 40 கிராம் வரையிலும் நகைகளை எடுத்து வரலாம் என்று விதிகளானது திருத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா அதிகபட்சமாக இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரை இது வருகின்றது. சுங்கவரி எதுவும் கட்ட தேவையில்லை. இந்த வித்தின் த லிமிட்டுக்குள்ள நீங்க நகைகளை கொண்டு வந்தால். இதே மாதிரி நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த நகைகளுக்கான அந்த ஒரிஜினல் பில், அந்த இன்வாய்ஸ் நிச்சயமாக உங்கள் வசம் இருக்க வேண்டும். தவிர அதன் பியூரிட்டி பற்றிய சர்டிபிகேட்டும் உங்கள் வசம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏர்போர்ட்ல ஆபீசர்ஸ் கேட்கும் போது அதை நீங்கள் கட்டாயம் காட்ட வேண்டும். ஒருவேளை நிர்ணயிக்கப்பட்ட எடைக்கு மேல தங்கம் கொண்டு வந்தால் அதற்கு இறக்குமதி வரி செலுத்த வேண்டி இருக்கும். தற்போது இது 6% உள்ளது. அது மட்டும் கிடையாது, அது கூடவே செஸ் பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இது 9% வரைக்கும் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இதே போல மற்றும் ஒரு சலுகையும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பயணிகள் ஒரு புத்தம் புதிய லேப்டாப் அல்லது நோட் பேட உங்களுடைய பேக்கேஜ்ல வரி இல்லாமல் கொண்டு வரலாம் என்றும் சலுகையானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நகைகள், அதாவது ஆபரணங்கள் என்று இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி, பிளாட்டினம் அல்லது மற்ற விலை மதிப்பற்ற உலோகங்களால் ஆன ஆபரணங்கள் எது கொண்டு வந்தாலும் இந்த மேற்கண்ட எல்லாவற்றிற்குமே தற்போது நாம் பார்த்த இந்த ரூல்ஸ் தான் பொருந்தும். இதே மாதிரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வரும்போது, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, 75,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வரை வரி இல்லாமல் நீங்கள் கொண்டு வரலாம். இதுக்கு முன்ன இந்த லிமிட் 50,000 ரூபாயாக இருந்தது. தற்போது இது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆணையர் ராஜன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் இது பற்றி நாம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் சார், இப்போ பெண்களுக்கு 40 கிராம்னு சொல்றீங்க, ஆண்களுக்கு ஆனா 20 கிராம் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. காலங்காலமா இந்த நடைமுறை தான் இருக்குதா, இல்ல இந்த புதிய விதிகள் தான் இப்படி செய்யப்பட்டிருக்கின்றதா? இது ரைட் ஃப்ரம் தி பிகினிங், காலங்காலமா அப்படித்தான் இருக்குது. ஏர்லியர் பேகேஜ் ரூல்ஸ் 2016 அப்படின்னு இருந்துச்சு. அதுல அப்படியே தான் இருந்துச்சு. ஏன் சார் இந்த எதுவும் மாற்றம் இல்லை. இது பாரபட்சம்னு சொல்றதா இல்லது இந்தியாவினுடைய நார்மல், ஏன்னா பெண்கள் தான் இதை விரும்பி அணுகிறார்கள் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது ஆண்களும் காதல கடுக்கன் போட்டுக்கிட்டுறாங்க, கையில பிரேஸ்லெட்டு, தென் ரிங்ஸ் போடுறாங்க. அதனால இதை மாற்றிடலாம். ஏன்னா இன்னும் பல காரியங்கள்ல ஜென்ஸுக்கு ஈவன் இப்ப கூட இங்க நியூஸ்ல கேட்டேன், ஃப்ரீ பஸ் பாசஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு. அத மாதிரி இதையும் மாத்திடலாம். என்னுடைய சஜஷன் அதுதான். சார், இப்ப வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் கணவர் தன்னுடைய மனைவிக்காகவோ இல்ல மகளுக்காகவோ நகைகளை வாங்கி வரலாம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழல்ல என்ன பொருந்தும்? வாங்கி வரலாம். ஆனா 20 கிராம் தான். அவர் மேல் பேசஞ்சர் அப்படின்னு, அதர் தேன் ஃபீமேல் அப்படின்னு தான் அதுல டெஃபினிஷன்ல இருக்குது. அவங்க 20 கிராம் தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேல கொண்டு வந்தா தென் அப்ளிகபிள் டியூட்டி வரும், டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்தா. சார், அந்த மாதிரி இப்போ இந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆபரணங்களை வாங்கும்போது சில ஆபரணங்களில் கல் வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த எடை கல்லை கழிச்சிட்டு பார்த்தா தங்கம் மட்டுமே பார்த்தா குறைவாக இருக்கும். இந்த எடை எப்படி கணக்கிடப்படுவாங்க சார்? அதாவது இந்த பேகேஜ் ரூல்ஸ் 2026
அதுல வந்து டெஃபினிஷன் போர்ஷன் இருக்குது. அதுல டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது ஜுவல்லரி அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஜுவல்லரி வந்து நார்மலி நம்ம அணியிறது, அது வந்து ஸ்டட்டடாகவும் இருக்கலாம், அதர்வைஸ் இல்லாகவும் இருக்கலாம்னு அதுல இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கல் வைத்தது கொண்டு வரலாம். இப்ப வேல்யூ கேப்பை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு நம்ம 40 கிராம் தங்கத்துல ஒரு 20 கிராம் தங்கம் வந்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து டைமண்ட் வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சே தேர் இஸ் நோ வேல்யூ கேப். இப்போ வேல்யூ கேப் எடுத்தது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த சமயம் அது வந்து 2016ல தங்கம் வந்து 2500 ரூபாய் கிராம் இருக்கும் பொழுது அதை நிர்ணயித்தது. இப்ப வந்து 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து 1 lakh அல்லது 50,000 போட்டீங்கன்னா 50,000க்கு 3.3 கிராம்ஸ் 3 கிராம் தான் 3.3 கிராம் தான் கொண்டு வர முடியும். அதே போல 40 அதாவது ஃபீமேல் பேசஞ்சர்னா 6.6 கிராம் தான் கொண்டு வர முடியும். இப்ப அந்த வேல்யூ கேப்பை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து அதுல வருது. டெஃபினட்டா இட் வில் பி சப்சிக்வெண்டா எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்ப அந்த நகையில ஒரே ஒரு டைமண்ட் வேல்யூ அட் 2 crores வச்சு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ரூல் படி இட் இஸ் அட்மிசிபிள். என்னுடைய பொறுத்த அளவுல இட் இஸ் அட்மிசிபிள். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த தங்க நகையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய பீரியடில் வந்து இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு வேளை இப்போ 40 கிராம் நம்ம சொல்கிறோம், 40 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 4 முதல் 5 கிராம் வரைக்கும் இருந்தால் அதை அதிகாரிகள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க சார்? அதை வந்து விதிமீறல்னு எடுத்துப்பாங்களா இல்லை போனால் போகட்டுன்னு விட்டுருவாங்களா? சரி, அதெல்லாம் வந்து நார்மல். இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து எவ்ரிதிங் அதை பின் பாயிண்டா கரெக்டா அப்படியே செய்ய முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி நீங்க 42 கிராம் 43 கிராம்னு போட்டு எடை போட்டு ஒன்னையும் பார்க்க முடியாது. பேசஞ்சர் வந்தாங்கன்னா ஒரு செயின் ஓகே அளவு இதால பார்த்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்லாட்டி ஒவ்வொரு பேசஞ்சரையும் செக் பண்ண ஆரம்பிச்சா கிளியர் பண்ணவே முடியாது. இது அந்த இடத்துல எடுக்கிற டிசிஷன். அதாவது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது வந்து ஹியூஜ் எக்ஸஸா இருக்கு. நாமினல் எக்ஸஸ் யாருமே கேட்கறது கிடையாது. இட்ஸ் நாட் பெரிய ஒன்றும் இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி பேசஞ்சர் வந்து 1 இயருக்கு பிறகு வர்றாங்க அப்படின்னாலே அவங்க அந்த இடத்துல ஃபாரின்ல எல்லாம் வேலை செய்யறவங்க ரொம்ப கடினமான கண்டிஷன். நானே துபாயில வந்து இந்தியன் கான்சுலேட்ல ஒர்க் பண்ணி இருக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். காலையில 7 மணினா 7 மணிக்கு இருக்கணும், 14வது மாடியில இருக்கணும். 5 மணினா 5 மணிக்கு பிறகுதான் வெளியே வர முடியும். அத மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு வர்றவங்களை வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே போட்டு ஏர்போர்ட்ல பிளிஞ்செல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸா கொஞ்சம் இப்படி எப்படி இருந்தா அதுல ஒண்ணும் கிடையாது. நார்மலா ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி ஹேசல் ஃப்ரீ கிளியரன்ஸ், யாரையும் ஹராஸ் பண்ணாம கிளியர் பண்றது, அதுதான் மோட்டோ. சார், இந்த புதிய விதிகளில் 20 கிராம் அல்லது 40 கிராம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக அவங்க குறைந்தபட்சம் வெளிநாட்டில் 1 வருஷம் தங்கி இருந்திருக்கணுமா? அப்படி இருந்து வரவங்களுக்கு தான் அது பொருந்துமா? மற்றவர்களுக்கு இப்போ டூர் போயிட்டு ஒரு 10-15 நாட்களில் போயிட்டு துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ போயிட்டு அங்கே தங்கம் வாங்கிட்டு வந்தா அவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாதா? அங்க 1 வருஷம் இருந்துட்டு வர்றவங்களுக்கு தான் இது பொருந்தும், மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா நார்மலி ஒரு சில கேஸ் சில டியூட்டி போட்டு கொடுத்துடுறாங்க. அதர்வைஸ் என்ன ஆச்சுன்னா இல்லாட்டி அவங்க வந்து டியூட்டி பிளஸ் பெனல்ட்டியும் கட்ட வேண்டியது இருக்கும். அது வந்து சும்மா கொஞ்சம், அதாவது நார்மலா ஒரு 50 கிராம் 60 கிராம்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்ல எல்லாம் டியூட்டி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் அதற்கும் மேல போச்சுன்னா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபைன் பெனல்ட்டி போடுவாங்க. சார், இப்போ ரொம்ப காலமாக பயணிகள் நலச்சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வந்ததன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன் டியூட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? அதாவது பயணிகள் உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கல்கள் இருக்குன்னு, அந்த மாதிரி இன்னும் தீர்க்கப்பட வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்ல, நார்மலி 99% ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல தெர் இஸ் சம் ப்ராப்ளம், அது மேக்னிஃபை ஆகி போயிடுது. அதனால ஏர்போர்ட்டுக்கு கெட்ட பேரு, கஸ்டம்ஸுக்கும் கெட்ட பேர் வந்துருது. மேக்சிமம் வந்து வி see that no problems, பேசஞ்சருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதுவும் அதாவது ஒரு 4-5 hours டிராவல் பண்ணி வர்றவங்களை மேக்சிமம் சீக்கிரமா அனுப்பிச்சிடணும். அதுதான் எங்களுடைய மோட்டோ. அண்ட் அட் தி சேம் டைம் அதாவது ஸ்மக்லிங் இருக்கக்கூடாது, கன்சீல்மெண்ட் லைக் ட்ரக் இதெல்லாம் வரக்கூடாது. அதுல வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். நன்றி சார். மற்றது இந்த மாதிரி நார்மல் இதுல எல்லாம் ரொம்ப ஒன்றும் அதெல்லாம் இட்ஸ் நாட் எ பிக் இஷ்யூ. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த விதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கு அதிகபட்சமாக 20 கிராம், பெண்களுக்கு 40 கிராம் அப்படின்னு சொல்லும்போது
விமான பயணத்தின் போது இந்த சலுகையை உங்களுடன் பயணிக்க வருகின்ற மற்ற பயணிகளிடையே நீங்கள் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது இணைக்கவோ முடியாது. ஒவ்வொரு பயணிக்கும் தனிப்பட்ட சலுகையாக மட்டுமே இது இருக்கும். முந்தைய வேல்யூ பேஸ்டு ரூல்ஸால் அப்பப்போ குழப்பங்கள் இருந்தது. பல விமான நிலையங்களில் விமான பயணிகளுக்கும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே தேவையில்லாத வாக்குவாதம், இந்த மாதிரியான நிறைய விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து வந்தது. அதனால் இப்போ இந்த புதிய விதிகள் அதற்கெல்லாம் தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த புதிய விதிகள் நிம்மதியை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.